அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அவுலியாக்களை, தன் நேசர்களை கண்ணியப்படுத்துகிற சமுதாயத்திலே, அவருடைய ஜமாத்திலே அல்லாஹ் நம்ம கொண்டு வந்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் இருளும் மேலான ஷேக் நாயகம் சர்கார் ஜமாவுல் ஆரிஃபீன் எஜமான் அவர்கள் இவ்வுலகத்திற்கு வழங்கிய மாபெரும் பொக்கிஷங்களில் ஒன்றான ஹஜ்ரத் சஜ்ஜாத் அப்துல்லா நூருல் இஸ்லாம் எஜமான் அவர்களை அவர்களின் நினைவை நாம் அனுஷ்டிக்கிறோம். அன்புமிக்க பெரியோர்களே, பெரியோர்களின் நினைவை கூறுவதும் அவர்களை பற்றி நாம் நினைவு கூறுவதும் அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம் மீது இறக்கக்கூடியதாகும். மதிப்புக்குரிய சஜ்ஜாத் அப்துல்லா அவர்கள் ஜமாவுல் ஆரிஃபீனுடைய அருந்தவர் முதல்வராக இருந்த நேரத்திலே அவர்கள் சையதுனா நூரி ஷா சர்கார் குபலா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஷம்சுல் ஆரிஃபீன் ஃபைஸ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்களின் மிகுந்த அன்பையும் அவர்களின் மிகுந்த பாசத்தையும் பெற்றவர்களாக இருந்தார். பொதுவாக ஷேகுமார்கள் ஒருவருடைய ஃபைசானே நமக்கு மிகுந்த உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் நிலையில் கண்ணியமிகுந்த சஜ்ஜாத் அப்துல்லா அவர்கள் 3 ஷேகுமார்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஆமிர் நாயகம், எல்லோருடைய ஃபைசானையும் எல்லோருடைய அருளையும் பெற்றவர்களாக இருந்தார். சஜ்ஜாத் அப்துல்லா அவர்கள் பிறந்த உடனேயே தாதா சர்கார் அவர்கள் ஜமால் ஆரிஃபீனுக்கு எழுதிய தபாலிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நூருல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறார் என்று எழுதினார். அந்த தபாலை அடிக்கடி சஜ்ஜாத் அப்துல்லா எடுத்து காட்டுவார்கள். தர்ஜுமான் என்ற கிதாபிலே அந்த தபால், தாதா சர்கார் எழுதிய தபால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதை எடுத்து காட்டுவார்கள். அதிலே தாதா சர்கார் உங்களுக்கு அல்லாஹ் நூருல் இஸ்லாத்தை, இஸ்லாத்துடைய நூறாக அவர் வலம் வருவார் என்று அவர்களுக்கு சுபசோபனம் கூறியிருந்தார்கள், நன்மாராயம் கூறியிருந்தார். ஷேகுமார்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ, எந்த வார்த்தையில் அவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த வார்த்தை அப்படியே பழிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் தங்கள் இறுதி காலம் வரை நூருல் இஸ்லாமாக, இஸ்லாத்துடைய நூறாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி வைத்தார். எஜமான் அவர்களோடு ஆரம்ப காலத்தில் ஃபைதுல் ஹசனாத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். சுமாராக ஒரு 10 வருட காலம் சஜ்ஜாத் அப்துல்லாவோடு பழகக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தார். என்னுடைய ஷேக் நாயகம் அவர்களை நான் சந்திக்க செல்கிற பொழுதெல்லாம் சர்கார் நாயகம் கேட்பார்கள், நீங்கள் முருசராஹ் முஷா அவர்களிடத்தில் முதாக்கரா செய்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஜி சர்கார் அப்படின்னு சொல்லி அதிகமாக முதாக்கரா செய்யுங்க என்று அவர்களை பற்றி சர்கார் புகழ்ந்துரைப்பார். ஷேக் நாயகம் அவர்கள் சொன்னது போலவே நூறு சலாம் ஹஸரத் கிப்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சதாவும் தாலீமுடைய சிந்தனையில் தான் இருப்பார்கள்.
வல்லதீனஹும் அனில் லகுவி முஹரிதூன் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய அடையாளத்தை கூறுகிறார். அதாவது மூமின்கள், உண்மையான மூமின்கள் வீண் வேலைகளை விட்டும் எப்போதுமே புறக்கணித்தவர்களாக, வீண் வேலைகளை விட்டும் தள்ளியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார். அதே போன்று நூறு சலாம் ஹஸரத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நாம் பழகிய காலங்களிலே பார்த்திருக்கிறோம். அவர்கள் எப்பொழுதுமே தேவையில்லாத எதையுமே செய்த மாட்டார்கள். அவர்கள் கையில் எப்போதும் முத்தாலாவுடைய கிதாப் இருந்து கொண்டே இருக்கும். கிதாபை அதிகமாக முத்தாலா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அறைக்கு சென்று அமர்ந்தால் அந்த கிதாபை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள், தாலீமை பற்றி தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு பாட நேரம் போக, காலையிலிருந்து மாலை வரை பாட நேரம் தவிர மீதி உள்ள நேரங்களிலே அசர் தொழுகை முடிந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய இரவு படுக்க செல்லும் வரை நான் சஜதா குபுலாவுடைய ரூமில் தான் இருப்பேன். சஜதா உடனே அசர் தொழுத பின்பு மகரிப் வரை வாக்கிங் செல்லுவோம். எஜமான் அவர் சொல்லுவார்கள், நான் ஃபைஸு நாயகத்தோடு வாக்கிங் செல்லுவேன். இங்கிருந்து கிளம்பி என் கையை பிடித்து கொண்டே மஞ்சள் கொள்ளையில் இந்த குளம் வரைக்கும் சர்க்கார் சென்று அப்படியே திரும்பி வருவார்கள். அப்படியே அவர்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே பல முறை நான் பார்த்திருக்கிறேன். சர்க்கார் சொன்னார்கள், அந்த பருவச்சியருடைய எல்லையிலே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் பார்த்த ஒன்றுமா நான் அல்லாட்ட கேட்டேன், ரப்பே இந்த சிலையிலும் நீதான அப்படியே முத்தஜல்லியா இருக்கிற, ஒரு சல்யூட் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். இப்போ அல்லா சொன்னா, காய்நாட்டில் நான் தான் முத்தஜல்லியா இருக்கேன்ப்பா எல்லாவற்றிலும், ஆனால் உனக்கு என்று வழங்கக்கூடிய இடம் பள்ளிவாசல், அங்கே போயிட்டு இது வேற ஒருத்தருக்காக வேண்டி இந்த சூரத்தில் முத்தஜல்லியா இருக்கிறேன், முகில் என்ற அந்த சிபத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நான் இந்த சூரத்தில் முத்தஜல்லியாக நான் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்னிடத்திலே சொன்னான்பா என்று வைத்திய நாயகம் சொன்னதாக சஜ்ஜாதா குபுலா நினைவு இருந்தார். அதே போன்று நாங்கள் அந்த ரோட்டை, புறவச்சியருடைய மதரசாவுடைய ரோட்டை தாண்டி மெயின் ரோட்ல கால் வைக்கும் பொழுது ஒரு நிமிஷம் நின்று அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாதி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில் லஸீ லா யதுர்ரு மஅ இஸ்மி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் என் கையை பிடிச்சிட்டு நடப்பாங்க. இப்படியே மஞ்சள் வரைக்கும் போயிட்டு வரும்போதும் ஒரு பேச்சு கூட வெட்டி பேச்சே இருக்காது, வீண் பேச்சே இருக்காது. அதனால தான் நான் அவர்களுக்கு ரொம்ப ஆஷியம் ஆகிட்டோம் ஆரம்ப காலத்தில். நாமெல்லாம் சாதாரண வாக்கிங் போனால் அது என்னாச்சு, இது என்னாச்சு, அரசியல் என்னாச்சு, இன்னைக்கு யார் முதலமைச்சர், யார் அடுத்த தேர்தல் என்ன, வெள்ளம் வந்தாமே அதே வாச்சேன் இது வாச்சேன் என்று உலக செய்தியை பற்றியெல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்க. சொல்ல போனால் உலக செய்திக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துக்குவாங்க. இப்போ யார் மந்திரி யார் இது அது கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கலிமி நாயகம் சொல்றாங்க, खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, எனக்கு தெரியவில்லை உலகில் என்ன நடக்கிறது என்று. खबर तुम्हारी हर को सुनाए जाते, இறைவா உன்னுடைய செய்தி மக்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றி சொல்லத்தான் எனக்கு நேரம் இருக்கிறது, மற்றதை பற்றி கேட்பதற்கு எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது என்று கலீம் நாயகம் சொன்னாங்க. खबर नहीं है कि क्या हो रहा है आलम में, खबर तुम्हारी हर को सुनाए जाते हैं. அதே மாதிரி நம்முடைய சஜ்ஜாதா குபுலாவை நாம் பார்த்திருக்கிறோம். உலக செய்திகளை பற்றி விவாதிப்பதோ அதை பற்றி நேரங்களை வீணாக்குவதோ, இன்று நாம் கையிலே போன் வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப் என்றும் அது என்றும் நேரங்களை வீணாக்கணுமே, அப்படி அவர்கள் செய்து பார்த்ததே இல்லை. சென்று திரும்பும் வரை அல்லாஹை பற்றி சிந்தனையும் ஷேக் நாயகத்தை பற்றி ஏதாவது செய்தியும் தான் பேசிக் கொண்டிருப்பார். ஒரு முறை நாங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். போகும்பொழுது நம்ம காலில் என்னமோ முள்ளு குத்துற மாதிரி இருக்குமான்னு, அவன் மொத்தமாக செருப்பு போட்டிருந்தான், அதை தாண்டி என்னமோ காலில் குத்துற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி விட்டாங்க. மிஸ்கின் தான் அந்த செருப்பை எடுத்து பார்த்தா அந்த செருப்புடைய கீழ் பகுதியில் ஒரு முள்ளு குத்தி இருக்கு. அந்த முள்ளு சுமாராக ஒரு 1.5 இன்ச் இருக்கும். அவ்வளவு பெரிய முள்ளு குத்தி செருப்பை துளைத்து கொண்டு, மொத்தமான செருப்பு அதை துளைத்து கொண்டு வெளியே வந்து அவன் காலில் லைட்டாக குத்துது. உடனே எடுத்து பார்த்தோன்னா அந்த முள்ளை கஷ்டப்பட்டு எடுக்க வரல, கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து பார்த்தா 1.5 இன்ச் இருக்கும் அந்த முள், இவ்வளோ நீளமான முள். அப்போ அவங்க சொன்னாங்க, உடனே அந்த செருப்புடைய பக்கத்து செருப்பு எடுத்து முத்தம் போட்டாங்க சஜ்ஜாதாக்கு. இன்னும் சொன்னாங்க, அல்லா நீ இந்த சூரத்துல முத்தஜல்லியா இருக்காவிட்டால் இந்த 1.5 இன்ச்சு என்னுடைய இந்த காலில் ஏறினா சுகர் பேஷண்ட் காலில் உள்ள ஏறனா என் கதி என்ன ஆயிருக்கு இந்நேரம் என்று அவர்கள் அந்த முல்லை போட்டு விட்டு சொல்லி காண்பித்தார்கள். அப்ப சொன்னாங்க,
ஒவ்வொரு வஸ்துலையும் ஹக்குதாம முதஜல்லியா இருக்கிறாங்கிறத நிதர்சனமா அல்ல நம்ம சில நேரங்களில் காட்டும்போது நமக்கு மெய் சிலிருக்குதுப்பா என்று எஜமான் அவர்கள் சொல்லி காட்டுவார். எஜமான் அவர்கள் மகரிப் தொழுது முடிச்ச உடனே நாங்களும் சஜ்ஜாதா அப்படிலாம் ரூம்ல உட்காருவோம், பேசிக்கிட்டு உட்காந்துருப்போம், லாய் லாயில பேசுவாங்க. சில நேரங்களில் சுபூர் ஷாஃபெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அதே ரூம்ல. அந்த ரூம் ஒரு தாலி மஜ்லிஸ் மாதிரி ஆயிடும். அதே மாதிரி சில நேரம் ஐனி ஷாஃபெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்தா இஷா பாவம் சொல்லி கடைசி வரை கருத்தால ஒன்னாதான் சாப்பிடுவோம், இரவு உணவு ஒன்னாதான் சாப்பிடுவோம். சஜ்ஜாதுல்லா அவர்கள் பேசிக்கொண்டே தாலி முதாக்கரா செய்து கொண்டே சாப்பிடுவோம். சில நேரங்களில் ஜமா சர்கார் எந்திரிச்சு பாத்ரூம் போவாங்க அந்த வழியா. அந்த எஜமா சொல்லுவாங்க, என்ன அப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜி சர்கார் ஒண்ணுங்க சர்கார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் பார்த்தோம்னு சொன்னா மகரிப் அசர் தொழுதுட்டு நாங்கள் ஜமால் யாருக்கும் சர்காருக்கு பிள்ளாட்ட போய் உட்காருவோம். சில நேரங்களில் போய் எல்லாரும் உட்காருவோம். அப்போ உட்காரும்போது சர்கார் நாயகம் எதை பேசுவார் என்று சொன்னால், நேற்று வரைக்கும் நானும் சஜ்ஜாதா குபுல்லாவும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோமோ அதை ஜமால் சர்கார் பேசுவாங்க. அப்போ இஷாரா செய்வாங்க பார்த்தீங்களா. அப்போ ரெண்டு பேரும் ஒண்ணுதான்பா, ஒன்னுலேருந்து தான் ரெண்டு வருது என்று விளங்கிங்க. அந்த பைசானுக்கு தான் நாம பேசுறோம் விளங்கிங்க என்று சொல்றாரு என்று எஜமான் அவர்கள் சொல்லி காட்டுவார். அந்த மாதிரி எந்த நேரத்திலேயும் சஜ்ஜாதா குபுல்லா அவர்கள் அதிகமாக அவர்கள் முத்தாரா செய்து வேற பெரிய பெரிய கிதாப்லாம் இருக்காது. ஒன்று தாதா சர்க்காருடைய தர்ஜுமான் என்ற சர்க்கார் அவர்கள் மாசம் மாசம் வெளியிட்ட அந்த புத்தகம் இருக்கும். அதை தொகுத்து அதை பைண்டிங் பண்ணி ரெண்டு கட்டு 3 கட்டு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம தரீகத்துடைய இஷாராத்தை சுலூக். இந்த இஷாராத்தை சுலூக்குமா இது வந்து ஹாஜா நாயகத்துடைய தாலீம் கிதாப். என் ஷேக் நான் சொன்னாங்க, இந்த இஷாராத்தை சுலூக் இருக்கு, இது ஹாஜா நாயக உன்கே घर का அவர்கள் வீட்டு தாலீமா. இது इसमें एक नुक्ता भी अदल बदल करने को हमें हक नहीं. ஒரே ஒரு வார்த்தை கூட ஒரு நுக்தாவை கூட இது மாற்றுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை அல்லாஹ் நம்ம எடுத்து அதை பாதுகாத்து கொண்டு வர்றோமா. கடலிலே வெறும் கடலை ஒரு பூஜாவில் அடைத்தது போன்று அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பொக்கிஷத்தை எஜமான் அவர்கள் இந்த ஒரு சிறு நூலிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நம்முடைய கைதநாயகம் சொல்லுவாங்க. அதனால எப்ப பார்த்தாலும் சஜ்ஜாதா குபுல்லாவுடைய கையில இஷாராத்தை சுலூக் தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அவர்களுடைய வாழ்நாள் ஒரு 30 நாள்ல 5 நாள் வேற கிதாப் பார்த்தாங்கன்னா 25 நாள் இந்த கிதாப் தான் பார்ப்பாங்க. நாம நினைக்கிறோம் இருக்கிறதே ஒரு 30 பக்கம் தான் இருக்கும், மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு மேல அதுல நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த உருது கிதாப் இருக்கும், இஷாராத்தை சுலூக், அதை பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தஜ்வீத் அம்சால் பார்த்தேன், நீ சொல்லுங்க தஜ்வீத் அம்சால் என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நாம ஏதாவது ஒரு பதில் சொல்லுவோம், அப்ப அவங்க விளக்கம் சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஐதிய ஜெகத்துல என்னன்னு கேட்பாங்க, நிஸ்பத் கூதுனா என்னப்பான்னு கேட்பாங்க. மிதமா உஜூது சிஃபாத்துடைய பாடத்தை அதிகமா பேசுவாங்க. ஜமால் ஆர்கிங் சர்க்கார் நாயகத்தில் போனா அதிகமா நிஸ்பத் கூவத் தான் பேசுவாங்க ஜமா. ஆனா சஜ்ஜாதா குபுல்லாட்ட எப்ப வந்தாலும் உஜூது சிஃபாத்துடைய பாடத்தை தான் பேசுவாங்க. ஐனியன் கைரியன் உஜூத் சிஃபாத் குர்ஆன் ஆயத்தை வச்சு ஹதீஸுகளை வைத்து இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால ரொம்ப நம்ம அவங்கள்ட்ட தொடர்புல அதிகமாக அல்லாஹ்வுடைய பொருளை கொண்டு இரவு பகலாக அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே மாதிரி சஜ்ஜாதா குபுல்லா அவர்கள் ஒரு சிந்தனை அதிகமா இன்னொரு முத்தாலா செஞ்ச கிதாப் எதுன்னு கேட்டா மிஷ்காத் ஷரீஃப் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. மிஷ்காத் ஒரு பொக்கிஷம்பா. நான் பார்த்தேன், அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குது. அதை படிக்கும் போது அல்லாஹ்வுடைய அருள் பொங்குது. பாதுல ரொம்ப ஹால் உண்டாகுது. அது தசவுக்கு தான்ப்பா அது ஃபுல்லா என்று சொல்லுவார்கள். எப்படி நாம காலையில் தேடி குர்ஆன் ஓதுறோமோ அது மாதிரி புத்தகத்தில் அடையாளம் வச்சு மிஷ்காத் பார்ப்பாங்க. பாடம் நடத்துறதுக்காக வேண்டி இல்லை, பாடம் அந்த கிதாப் மிஷ்காத் கிதாப் உங்களுக்கு பாடத்தில் இல்லைன்னு சொன்னா கூட ஜலாலையும் மிஷ்காத்தும் பார்ப்போம். இந்த ரெண்டும் கையில வச்சுக்கிட்டு எப்பவுமே ஜலாலையும் புத்தகம் செய்வாங்க. எப்பவுமே மிஷ்காத்தை எடுத்து எப்படி நம்ம குர்ஆன் ஓதுவோம் அது மாதிரி 2 பக்கம் 3 பக்கம் பார்க்குவாங்க, அடையாளம் வச்சுக்குவோம். 2 பக்கம் 3 பக்கம் பார்க்குவாங்க, அடையாளம் வச்சுக்குவோம். இப்படி மிஷ்காத் பார்த்துக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி ஜலாலையும் கிதாப் எடுத்து 2 பக்கம் 3 பக்கம் பார்க்க அடையாளம் வச்சுக்குவோம். அதுல பார்சி கவிதை எல்லாம் ஒரு உடனே என்னை கூப்பிட்டு இந்த பார்சி வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன பண்ணுன்னா டிக்ஷனரி பார்த்து சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜலாலுடைய ஹாஷியால பார்சி வரும். அந்த பார்சியுடைய வார்த்தைகளை ஹாஷியாவை பார்க்கும்போது வார்த்தையை குறித்து வச்சுக்கிட்டு என்ன கேட்பாங்க எஜமானவர். அந்த ஓதுகிற காலத்து நான் மதசால் இருந்த காலத்திலும் சரி, அங்கிருந்து எஜமானவர் வந்த பின்னாடியும் சரி, முத்தாலா செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் எடுத்து அடிப்பாங்க. இப்போ ஜலால் கிட்டா வீடு அப்படின்னு ஜி சர்க்கார் அப்படின்ட்டு அவசரம் எடுத்து இத்தனை பக்கம் எடு, அதில் பாருங்க இத்தனை நம்பர் ஹாஷியா பாரு, அது ஜி பார்க்கலாம் சர்க்கார், அது என்ன அது பக்கம் சொல்லு, ஜி சர்க்கார் பார்க்க சொல்ல சர்க்கார் போன ஆட் பண்ணி டக்குனு டிக்ஷனரி எடுத்து
அந்த பார்சி டிக்ஷனரிக்கு எடுத்து பைரோஜுல் லுகத்தெல்லாம் எடுத்து அந்த வார்த்தைலாம் என்ன அர்த்தம் பார்த்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்க்கார் அவர்கள் அந்த அந்த முத்தாலாவிலே கடைசி வரைக்கும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆரிஃப் பில்லாவாகவும் ஆலிமாகவும் பல்லாண்டுகள் சுற்றுகை நடத்திய மிகப்பெரிய ஒரு ஞானவானாக இருந்தாலும் கூட சில சந்தேகங்கள் வருகிற பொழுது அது உறுதி செய்து கொள்வதற்காக வேண்டி அடிக்கடி மிஸ்கினிடத்துல கடைசி வரைக்கும் போன் அடிச்சாங்க. எஜமா அல்லாட்ட போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எஜமான் அவர்கள் ஒரு 10 நாள் இருக்கும் மொயினுத்தீனை போன் அடிக்க சொல்லி எஜமான் அவருக்கு கேட்டாங்க, எப்பா தயமம் செய்யறது கூட என்னால கை வந்து முடியல, நான் இப்ப என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. எஜமான் மொயினுத்தீன் கூட மண்ணில் அடிச்சோ ஒரு செவுத்துல அடிச்சு உங்க முகத்துல தடவுனா கூட உங்க கையில் தடவுனா கூட போதுமே எஜமான். அப்படியா, எதை வச்சுப்பா சொல்ற? அவங்க எது சொன்னாலும் ஆதாரம் கேட்பாங்க. நம்ம மசாலா சொன்னா உடனே அதுக்கு எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இப்போ உதவு செய்யறோம், உதவு நம்மளால செய்ய முடியும்னா வேற ஒருத்தர் உதவு செய்ய வச்சா தண்ணி எடுத்து நம்ம முகத்துல கையெல்லாம் கழுவுனா போதும் இல்லையா, அது மாதிரி. ஓ அப்படியா, சரி 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 அப்ப சரி அப்படின்னு சொன்னாங்க. வஃபாத்தாருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொழியின் கோணம் போட சொல்லி எஜமான் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அந்த மாதிரி அவர்கள் எப்பவுமே ஒரு சின்ன விஷயம்னா கூட தஹ்கீக் செய்து அது உறுதியாக தெரிந்து கொள்ளும் வரை விட மாட்டாங்க. எப்பவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய ஃபضல கொண்டு எஜமான் அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவங்க வீட்டை வாங்கணும். எப்பவுமே ஒரு கவிதை வரி எடுத்து தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவருடைய ரூம்ல மேல எழுதி போட்டிருந்தாங்க, இஸ் பாத் மை நை ஹக் மௌஜூத் ஹை என்ற வாசகம் எழுதி போட்டிருந்தேன். என்னுடைய இது பார்க்கும் போதெல்லாம் மை நை ஹக் மௌஜூத் ஹை என்ற சிந்தனை எனக்கு வரணுமான்னு சொன்னேன். ஏன் சொல்லி காட்டின நண்பர்களே, இன்று நம்முடைய எத்தனையோ முரீதுகள் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் ஆலிம்களாக இருந்தாலும் கலீஃபாக்களாக இருந்தாலும் கூட பயான் செய்வதில் அக்கறை இருக்கிறது, பேசுவதில் அக்கறை இருக்கிறதுனா இஷாராத்த சுலூக், அதுதான் நம்ம சுலூக்குடைய அசல் ஞானமே, அதுதான் அசல் பொக்கிஷமே, அதுதான். அதன் பக்கம் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். எதை நம்முடைய ஷேഖமார்கள் அடிக்கடி எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்களோ, எதன் பக்கம் அவள் கவனம் செலுத்தினார்களோ அதன் பக்கம் நாம் கவனம் குறைவாக இருக்கிறோம். நம்ம சில்சிலாவுடைய மொத்த சாராம்சம் இஷாராத்தி சுலூக் கிதாபில் தான் இருக்கு. அதைத்தான் சஜாதா கபிலா அவர்கள் எப்போதுமே தன் கையில் வைத்து முத்தாலா செஞ்சுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப படிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு எடுத்து சிந்திப்பாங்க. ஒரு பக்கத்தை எடுத்தாங்க, அதை படிப்பாங்க, அதை சிந்திப்பாங்க, அதை ஆராய்ச்சி செய்வாங்க. திடீர்னு கேட்பாங்க, என்ன கூட்ட போற வச்சுப்பா நப்சக்குள்ள என்ன சொல்லி பார்ப்போம். நம்ம ஏதாவது வளர்றது தெரிஞ்சது சொல்றது இல்லப்பா, இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. சர்க்கார் ஜமால் ஆரிஃபின் சர்க்கார் கபிலாவும் அப்படிதான் போய் மக்கள் ஏதாவது கொஸ்டின் ஏதாவது சுவால் காயம் செய்யுங்கப்பா, ஏதாவது கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னு என்னமா சொல்லுவாங்க. எல்லாரும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. நாம தான் பெரிய பெரிய உஸ்தாமாலாம் இருப்பாங்க, சஜாதா இருப்பாங்க, இப்ராஹிம் அஜித் இருப்பாங்க, அலி அஜித் கபிலா இருப்பாங்க, ஷஃபியக் ரஹ்மான் இருப்பாங்க, நிசாமின் இருப்பாங்க, பெரிய பெரிய உஸ்தாமாலாம் இருப்பாங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் அதுக்குன்னே சர்க்கார் இப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 2-3 கேள்வி எடுத்து வச்சுக்கிட்டு முதலே தயார் பண்ணி வச்சுக்கிறது. சர்க்கார் எப்படா கேட்பாங்க அசர் தொட்டு உட்காங்கன்னா ஏதாவது சுவால் ஏதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு மௌது வேணும் இல்லையா, ஒரு தலைப்பு வேணும் இல்லை. என்ன சர்க்கார் நாங்கள் சொல்லுவாங்க, ஏதாவது சுவால் காயம் செய்யுப்பா அப்படின்னு. அப்போ உடனே ஆரம்பிச்சிடுறோம். சர்க்கார் ஏன் உது தாத்தும் ஒன்றுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க. சும்மா நாச்சும் ஏதாச்சும் சர்க்கார் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சா அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படி போயிட்டே இருக்கும். சர்க்காருடைய பாணி, ஜமால் ஆரிஃபின் சர்க்காருடைய பாணி ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க. சில நேரம் அசர் தூருக்கு போய் உட்காருவோம், நாங்கள் அவன் மோத்த பார்த்துட்டே உட்காந்துருப்போம், எதுவும் பேசவே மாட்டாங்க மகரிபாக சொல்ற வரைக்கும். மகரிபாக சொன்னோன்னே சல் அப்படின்னு சொல்லிட்டு எஜமா எந்திரிச்சிருவாங்க. இப்படி பல நாட்கள் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஃபைசான் அப்படியே அவங்க கல்விருந்து கல்வி கொடுக்குறது. அவங்க சஜாதா கபிலா உட்காந்தாங்கன்னா 4 மணி நேரம் உட்காந்தாலும் 4 மணி நேரமும் அவங்க தான் பேசுவாங்க. பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அப்படியே அவங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கோமோ அவ்வளவு நேரமும் எஜமான் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஏதாவது ஒரு செய்தி அப்புறம் அன்னைக்கு ஓதிய அந்த ஆயத்தையோ அன்னைக்கு ஓதிய ஹதீஸையோ எடுத்து அதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கேட்க ரொம்ப ரசனையா இருக்கும். சில சர்க்கார் என்னப்பா தேவையில்லாம கொஞ்சம் பேசிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேச வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அங்கதான் உட்கார்ந்துருப்போம். அது மாதிரி சர்க்கார் ஜமா சஜாதா கபிலா அவர்கள் தங்கள் வாழ்நாள் கடைசி வரையிலேயும் முத்தாலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அஹாதீசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், தஃப்சீர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே மாதிரி அவர்கள் ஃபைஸ் நாயக்குடைய ஃபைசானையும் ஜமால் ஆரிஃபின் சர்க்காருடைய ஃபைசானையும் நூரி நாயக்குடைய ஃபைசானையும் அதிகமாக பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த தர்ஜுமா என்ற கிதாபை எடுத்து வச்சுக்குவாங்க சர்க்கார். அதுல நூரி நாயகம் எழுதியிருக்கிறாங்க, தாதா கா கஹானி பௌத்தே கா ஜபானி என்று ஒரு கற்றை தொடர்ந்து எழுதுவாங்க. நூரி நாயகம் அந்த தர்ஜுமா என்ற கிதாபில் எழுதுவாங்க. அந்த தர்ஜுமாவுடைய கிதாப் ஒரு 20 புக்கு 30 புக்கு சேர்த்து அப்படியே பைண்டிங் பண்ணி சர்க்கார் அவர்கள் எப்பவுமே வச்சிருப்பாங்க.
நூறு சலாஹுல்லா தன் தலைமாட்டிலே வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அது குறிப்பாக அந்த தாதா கா கஹானி பௌத்தேகா சபானி அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபத்ஹுர் ரப்பானி என்ற கிதாபு, அது கௌசுல் ஆலம் முஹீதீன் ஆண்டகை எழுதிய கிதாபு. அந்த கிதாபுடைய தர்ஜுமாவும் அந்த கிதாபுடைய விளக்கத்தையும் நூரி நாயகன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்க ஒவ்வொரு கட்டுரையாக எழுதினார்கள் அந்த கிதாபில். அதை தான் ரொம்ப அதிகமாக முத்தாலா செய்வாங்க. எடுத்து வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியாக நிஜமான அவர்களுடைய நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் எக்கச்சக்கமா இருக்கு. தேவையில்லாத வெற்றி பேச்சில் குறைச்சிறது. சர்தார் சொன்னாங்க, நான் தாதா சர்க்கார்ட்ட கேட்டேன்பா, சர்க்கார் தரீகத்துல தரஜாத்துல மேல வர்றதுக்கு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு நான் நூரி நாயகர் கேட்டேன். சஜாதா சொன்னாங்க, நூரி நாயகர் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஹைபன் மைபன் அல்லா என்று எப்போ ஷேഖ உன் காதுல சொன்னாங்களோ அந்த ஹைபன் மைபன் அல்லாவுடைய ஹால்லேயே இருங்க. அதுதான் இந்த தரீகத்தில் நீங்க உச்சத்தை அடைவதற்கு வழி. எந்த நாதாக்கெல்லாம் தரீகத்துல உச்சகட்டத்தை அடைந்தார்களோ அவர்கள்லாம் இந்த ஹைபன் மைபன் அல்லா இந்த உணர்விலே இந்த ஹாலை கொண்டு தான் அடைந்தார்கள். மிதமான நேரம் நீங்க அதிலேயே கழிங்க. ஹைபன் மைபன் அல்லா என்ற உணர்விலேயே நீங்கள் இருங்கள் என்று நூரி நாயகம் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லிக் கொடுத்தாங்க. நண்பர்களே, நாம அதுல கவனம் செலுத்தணும். ரொம்ப பீர்பாய்கள் அந்த அல்லாஹ் இருக்கிற ரொம்ப குறைச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு முறை என்னுடைய ஷேக் நாயம் ஜமால் ஆரிஃபின் சர்கார் நாயகிட்ட போய் கேட்டேன், சர்கார் உங்க ஜமானாக்கு பின்னாடி நாங்கள் எப்படி வாழ்றது? அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட வயசு கொடுப்போம், உங்க ஜமானாக்கு பின்னாடி ஒரு குழப்பமான காலமா இருக்கு, நாங்கள் எதை கொண்டு நஜாத்து பெற்றுக் கொள்வது என்று நான் என்னுடைய ஷேக் நாயகிட்ட கேட்டேன். நம்ம ஜமால் ஆரிஃபின் சொன்னாங்க, அல்லாஹு அல்லாஹ் திக்ர பிடிச்சுக்குமா, அந்த அல்லாஹு அல்லாஹ் திக்ர நீங்க பிடிச்சுங்க, அதுலதான் நஜாத் என்று சொல்லி காட்டார்கள் என்ற செய்தியை ஒரு முறைக்கு பல முறை சஜாதா சுபலா என்னிடத்திலும் சொல்லியிருக்கிறார்கள், உங்களிடத்திலும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மஜ்லிஸையும் சொல்லி பல மஜ்லிஸ் சொல்லி காட்டுவோம். என் ஷேഖ கேட்டேன், உங்க ஜமானாவுக்கு பின்னாடி நாங்கள் எப்படி வாழ்றது இந்த உலகத்துல? இதனா பெருகி போன காலமா இருக்குது, இதனா நிறைந்து போன காலம், எங்களுக்கு எதற்கொண்டு நஜாத், எதை கொண்டு எங்கள் இருலோக வாழ்க்கையில வெற்றி, இந்த குழப்பங்களை விட்டு எதை கொண்டு நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என் ஷேഖ நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அல்லாஹ் பாசன் பாசிக்கர், இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இதில் உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும், இதுல அல்லாஹ் நஜாத்து கொடுப்பான், உங்களை எல்லா கவலைகளுக்கும் அந்த வெற்றியை வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஷேഖ நாயகமும் தரீகத்துல ஷேഖ நாயகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப பாடமே பாசன் பாசிக்கர், இறுதி பாடமும் அதாம்மா பாசன் பாசிக்கர் தான்ப்பா. அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க அதிகமாக சொல்லுவாங்க. வயது நான் எப்பவுமே பதில் தொகுந்து உட்காந்துருவாங்க. உடல் நலம் இருந்த காலத்துல எல்லாம் மஞ்சள் வெளியிலே எங்கெல்லாம் தள்ளி நடந்தோம் அங்கெல்லாம் உட்காந்தாங்கன்னா 2 மணி நேரம் அசையாம உட்காந்து பாசன் பாசிக்கர் செய்வோம். அல்லாஹ் அல்லாஹ் எப்பவுமே ஜமால் சர்கார் ஒரு தடவை சொல்லி காமிச்சாங்க, உங்க சர்கார் தூங்கும் போது நான் கிட்ட பார்த்துருக்கிறேம்மா, மூச்சு உள்ள போகும்போது எங்களுக்கு சத்தம் அல்லாஹூன்னு கேட்கும், வெளியே வரும்போது அல்லான்னு கேட்கும். இது நான் பார்த்துட்டு பல தடவை பார்த்துருக்கிறேம்மா, இதை அல்லாஹூ அல்லா சத்தம் கேட்குமா எங்களுக்கு கேட்கும். அந்த அளவுக்கு அவங்க பாசன் பாசல மூழ்கி அவர்கள் மூச்சு உள்ள போகும்போது வெளி வரும்போது அல்லாஹூ அல்லா அல்லாஹூ அல்லா தான் கேட்குதுமான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அதுல பயிற்சி பெற்றவர்கள், அதுல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. பெரியவர்கள் எல்லாம் எதை உயர்வாக்குறதானோ அது இன்னைக்கு சாதாரண போச்சு. இன்னைக்கு நாம எதை தரீகத்துன்னு நினைக்கிறோம், உட்கார வேண்டியது, 2 பேர் கதை சொல்ல வேண்டியது, அல்லது ஷேக தாளிக்க வேண்டியது, அல்லது ஏதாவது கராமத்தை பயணம் செய்ய வேண்டியது, அல்லது தன்னுடைய கராமத்தை பயணம் செய்வார். ஒரு முறையை பயணம் செய்ய சொன்னா உட்காந்துக்கிட்டு நாங்க போயிட்டு இருந்தோம், பஸ் கிடைக்கல, இல்லைன்னு சொல்லி பஸ் வந்துருச்சு பாத்தீங்களா, தன்னுடைய கராமத்தை அப்படி பயணம் செய்ய வேண்டியது, முடிஞ்சு போச்சு. இதுதான் தரீகத்து, அந்த கதை அளக்க வேண்டியது என்று நம்முடைய பல ஆகிவிட்ட நேரத்திலே ஷேகுமார் எதை தரீகத்துன்னு சொல்றாங்க பாருங்க. தாதா சர்க்கார் சொல்றாங்க, வைத்திய நாயகம் என்ன சொல்றாங்க, ஜமால் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹு அல்லாஹ்ங்கிற பிடிச்சுங்க. எந்த கவலையா உட்காந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்லாஹ் அதுக்கு செஞ்சு பாருங்க, அந்த கவலைகளை எப்படி அல்லாஹ் நீக்கிறான் பாருங்க. ஒரு போன் வருது, வைத்திய நாயகம் அவர்கள் நாகூர் ஷெரீஃப் இருக்கும்போது ஒரு போன் வருது, ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில ஒரு முடிவு கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. சர்க்கார் உடனே சரி தஸ்பீ கொடுக்குமா அப்படின்னு கண்ணை மூடி உட்காந்துட்டாங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ரொம்ப நேரம் திக்ர் செஞ்சாங்க, அவர் வச்சுட்டாங்க. அப்புறம் ஃபோன் வருது, அல்லாஹ் தாலா தங்களுடைய கிருபையில் அவங்களை குற்றம் இல்லை என்று ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் வருது. அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் அல்லா திக்ர் தான் மந்திரங்களில் பெரிய மந்திரமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பதிலை கொண்டு ஷேഖனா தர்பார்ல 3 நாள் நோன்பு வச்சு காலையிலிருந்து இரவு வரை கண்மூடி எஜமானுக்கு முன்னாடி உட்காந்து பாசன் பாத்துக்கிறதுல உட்காந்து அல்லாஹ்வுடைய பதிலை கொண்டு 3 நாள் உட்காந்துட்டு போனா அந்த எஃபெக்ட் தொடர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு அந்த அல்லாஹ் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி, நடக்கும்போது அல்லாஹ் நம்ம கூடயே வர்ற மாதிரி,
சாப்பிடும்போது அல்லாஹ் நம்ம கூடயே உட்கார்ந்துருக்க மாதிரி 24 மணி நேரம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிற மாதிரி அந்த உணர்வு ஷேக்கனை உண்டாக்கி கொடுத்துடலாம். அதே மாதிரி உட்கார்ந்து பெரும் பலன் பெற்றோம். இப்பவும் 3 நாள் எஜமான் தர்பார்ல உட்கார்ந்தாச்சு, எந்த பேச்சும் கிடையாது. இப்படித்தான் பெரியோர்கள் மகான்கள் பேச்சை குறைத்து கொண்டார்கள், அல்லாஹ் திக்ரை அதிகப்படுத்தி கொண்டார்கள். அதைத்தான் சஜாதா சொல்லுவாங்க. என் ஷேகநாத்துல கேட்டேன், அல்லாஹ் திக்ரை நீ கையில பிடிச்சிக்கணுமா, அது உங்களுக்கு எல்லா கவலையும் குடும்ப பிரச்சனையா, அல்லாஹ் திக்ரில விடை இருக்கிறது. நாட்டுல பிரச்சனையா, பொருளாதார நெருக்கடியா, ஏன்னா யார் என் திக்ரை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கைன்னு நல்லா சொல்றான். அப்ப நம்ம அல்லாஹ் திக்ரை பிடித்து கொண்டால் அதை 24 மணி நேரம் நம்முடைய மூச்சுல பயிற்சி எடுத்துக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் வாழ்க்கை அவன் அறியாத பொறுத்திருந்து விசாலமா அல்லாஹ் கொடுப்பான். கலிமி நாயகம் சொன்னாங்க, கலிமி சொல்றார், பாருங்க ஃபேன் ஓடிட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கிறோம், ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் வெளியே போய் ஃபேனை ஆஃப் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபேன் வேஸ்டா போகுது, சும்மா ஓடிட்டு இருக்கு, தேவையில்லாம ஓடுது என்று சொல்லுவோம், வேஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான்பா ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் நம்ம கொடுக்குறான், அது அல்லாஹ் திக்ரோடு நீங்க சேர்த்து வெளியே விட்டால் அந்த மூச்சு பலன் தரக்கூடிய மூச்சு. அப்படி இல்லாம நீங்க சும்மா அல்லாஹ் திக்ர் இல்லாமல் அந்த மூச்சு வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அது வேஸ்டா போற மூச்சு, காற்று வேஸ்டா போகுதுன்னு அர்த்தம். ஒரு மூச்சை கூட வேஸ்டா விடக்கூடாது என்று கலீமி சர்க்கார் சொல்லி காட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சஜாதா கபிலா அவர்கள் நமக்கு எத்தனையோ படிப்பினைகளை அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர்கள் சர்க்கார் ஜமா சொல்லுவாங்க, மாத்திரை மருந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஜமால சர்க்கார் அவர்கள் அதிகமாக மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க. பிற்காலத்தில் அந்த ஆரம்ப காலத்துல மிஸ்கின் கூட அந்த காலத்துல எந்த மாத்திரை கொடுத்தாலும் சாப்பிடவும் மாட்டாங்க, பத்தியமும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் தாலா இந்த உடலை படைச்சான், அவன் சரிப்படுத்திக்குவான், மாத்திரையும் சாப்பிட மாட்டாங்க, பத்தியும் இருக்க மாட்டாங்க. கடைசி காலங்கள் அல்லாஹ் தாலா நிறைய அவங்க சாப்பிட வச்சான், ஆனா ஆரம்பத்தில் சாப்பிடவே மாட்டாங்க வச்சுங்க. ஒரு முறை அவர்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் மெட்ராஸ்ல அமீன் சுல்தான்ஜியார் அவர்கள் ஏற்படுத்தி இருந்த ஒரு அந்த சுகர் பேஷண்ட், சுகருக்காக வேண்டிய தனி ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க, லைஃப் லைன் அப்படின்னு, அதில் வச்சாங்க. டாக்டர் பெரிய பெரிய டாக்டர்லாம் வருவாங்க. பெரிய பெரிய டாக்டர்னா காலையில சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவம் செஞ்சு அவங்களுக்கு பக்குவமாக கொடுத்து ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. சாயந்தரம் வாக்கிங் போக சொல்லுவாங்க. காலையில் வாக்கிங், சாயந்தரம் வாக்கிங் போகும்போது பக்கத்து கடையில் பெரிய பாட்டில் ஃபாலூதான்னு விற்பாங்க. இல்லை நிறைய சுகர் போட்டு சில பெருசு பெரிய குழாயில் கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாக வாங்கி அப்படி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. டாக்டர் 2 நாள் பார்க்குறாங்க, இல்லை இது மாதிரி பல பேஷண்ட் பார்த்துருக்கோம், சுகர் கண்ட்ரோலில் வந்துடுமே, உங்களுக்கு மட்டும் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியும், வாக்கிங் பாருங்களா, போகிறோம், மாத்திரம் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றேன், நான் பத்தியமாக சாப்பிட்றீங்களா, அப்புறம் ஏங்க உங்க சுகர் குறைய மாட்டேங்குது, 3 நாள் ஆச்சு குறையவே மாட்டேங்குதுன்னு டாக்டர் அப்போ என்ன சொன்னாங்க, நைட் வாக்கிங் போகும்போது சாயந்தரம் பெரிய பாட்டில் ஃபாலோதா குடிச்சிருந்து இந்நாள் ஜூன் இப்போ இது குடிச்சா எப்படி சார் கண்ட்ரோல் படுத்துறது அப்படின்னு சர்க்கார் ஏமா சொன்னாங்க. ஏப்பா உணவை இவ்வளோ தான் சாப்பிடணும்னு சொல்கிறேன், காய்கறி சாப்பிடணும்னு சொல்கிறேன், வாக்கிங் போகணும், இப்படி எங்கள் வீட்டில் உட்காந்தா அது தானாக குறைஞ்சிருவேன், வாக்கிங் நீ எதுக்கு ஆத்திரத்துக்கு வச்சுக்கிறேன், நான் எல்லாம் சாப்பிடுவேன், குறைச்சி காட்டணும், அதுதான் உன் திறமை அப்படின்னு அவர் ஓட்டார். அவர் அந்த மாதிரி எதுவான அவர்கள் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் கொடுத்த உடம்பு அல்லாவே சரி பண்ணிக்குவான், நம்ம எதுக்கு மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஜமானவர்கள் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவார்கள். அதை அல்ஹம்துலில்லாஹ் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க, மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப தமாஷா நடந்து கொள்வார்கள். பிற்காலத்தில் அல்லாஹ் சாப்பிட வச்சான். இதுலையுமே அப்படி அல்லாஹ் மீது பரோசாவிலேயும் அவர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. கடைசி காலத்தில் அவர் சோதனைகள் நிறைந்த காலத்தில் கூட சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலா அபிமார்கள் சோதிச்ச மாதிரி ஒரு மீன் புரட்டுற மாதிரி அல்ல, மண் எண்ணெயில போட்டு புரட்டுற மாதிரி அல்லாஹ் சோதிக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் கூட அவர்கள் ஹக்கின் மீது ஆட்சேபனை வரல, எத்தராது வரல, சதா அல்லாஹின் மீது பொருந்தி கொண்டவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹை முற்றிலும் பொருந்தி கொண்டவர்களாக உலகை விட்டு சென்றார்கள். திருவனந்தபுரத்தில் அவங்களை கொண்டு போய் ஆபரேஷன் கண்டு வச்சிருந்த காலத்தில் ஆட்சியில் அங்கே தங்கியிருக்க காலத்தில் அங்கே பீர்பாய்கிட்ட 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேச வேண்டாம்னு சொன்ன கேட்காம அங்கே உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க, அல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு சிரமங்கள் சோதனைகள் ஒரு பக்கம், ஆனால் கல்பு அல்லாஹின் பக்கம் ருஜுவாகக்கூடிய அந்த நிலையை சஜாதா கபிலா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் நம்மை விட்டு சென்றது ஒரு மாபெரும் இழப்பு. மிஸ்கின் ஒரு முறை வருகிற போதே விடமாட்டாங்க, நீ உட்கார வச்சுக்கிட்டு கடைசியா எஜமான் அல்லாஹ் பொறுப்பு ஒரு 10-15 நாளைக்கு வந்து கூட உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்தாங்க, படுத்துட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன்னா எஜமான் போய் கதம்ப செஞ்சுட்டு நான் மெதுவாக நைஸாக கிளம்பி வலியுற சஜாதா கபிலா பார்க்க போயிட்டேன். போன பின்னாடி நான் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு யாருப்பா வந்தாங்கன்னு கேட்ட பின்னாடி கூட்டிட்டு அப்படி நம்ம அஜத்து என்னை எப்பயும் முரட்டு அஜத்துன்னு கூப்பிடுவாங்க, நம்மளுக்கு எப்பயுமே கூடும்போது நம்ம அஜத்துக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு
கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கு பின்னாடி எஜமானவர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க, துவா செய்வான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அந்த காட்சி அப்படியே கண்ணில் நிற்குது. அல்லாஹ் ஜல்லஷான் எப்படி அவர்கள் அந்த தைபாத்தியா கோசி கிதாப், அவங்க தலைமாரில் இருக்கிற முக்கியமான கிதாப் இன்னொரு கிதாப்னா தைபாத்தியா கோசி கிதாப் இருக்கும், அதை முத்தாலா செஞ்சுட்டே இருப்பான். அது ஹால் உண்டாகக்கூடிய கிதாபுமா, அதை படிக்கும்போது ஹால் உண்டாகுதுமா. அப்படி வேற எதுவுமே அவங்கள்ட்ட வேற வீண் பேப்பர், வெட்டி பேப்பரோ, குமுதமோ, கல்கன், அந்த பேப்பர் இந்த பேப்பர், எது வேற எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. இந்த 3 கிதாபுகள் தான் தைபாத்தியா கோசி ஒன்று, அதே மாதிரி இஷாராத்தி சுலூக்கு, மிஷ்கா ஷரீஃப். விதமாக நான் பார்த்த வரையிலையும், நாம் பார்த்த பின்னாடி எஜமானுடைய நிலை நான் கவனிக்கல, நாம் பார்த்த வரையிலையும் எஜமான் அவர்கள் இந்த 3ஐத்தான் அதிகமாக முத்தாலா செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார். ஹதீஸு, அதுக்கடுத்து பெரியவருடைய சொல்லு, இதுதான் அவர்களுடைய வேதமாக இருந்தது. அவருடைய 24 மணி நேரம் வேலையாகவும் இருந்தது. எல்லாம் நமக்கெல்லாம் அந்த தௌஃபீக் செய்யணும். நம்ம அல்லாஹ் கொடுத்துருக்கிற வாழ்க்கை என்னைக்கு நமக்கு முடியும் தெரியாது. கொஞ்ச காலம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். நம்ம சிந்தனைகளை வேறு பக்கம் அங்க இங்க நாம கொண்டு போய் செலவழிக்காம அல்லாஹ் பெரியோர் நமக்கு காட்டி கொடுத்த வழிமுறையில நம்ம கவனம் செலுத்தணும். அதிலும் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, அல்லாஹ் திக்ரை அதிகமாக எடுத்துக்கொள்வதும், நமக்கு சர்ஜனால் ஷேகுமால் பொக்கிஷமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஷாராத்தை சுலூக் என்ற அந்த கிதாபை மனப்பாடம் செய்து அதுல சதா இஸ்திஹ்சார் செய்யும். முழு குர்ஆன் ஹதீஸுடைய குலாசா என்று சொல்லி காண்பித்தார்களே, அதை நாம் அதிகமாக சிந்தனை செய்தாலே ஹால் நமக்கு உண்டாகும். அல்லாஹ்வை கூட வைத்து வாழக்கூடிய இந்த பாக்கியம் நமக்கு எல்லோருக்கும் உண்டாகும். அத்தகைய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா சஜாதா குருதாவுடைய பொருட்டினாலும், ஜமால் சர்கார் அவருடைய பொருட்டினாலும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வந்து புரிவானாக. அவர்கள் எந்த வாழ்க்கை முறையை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு உச்சி நம்ம தந்தல் புரிவானாக. சொர்க்கத்திலே அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரும் அருளை அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அவர் நம்மை விட்டும் உடலால் மறைந்து விட்டாலும் அவருடைய தாலிமாத்துகள், அவர்களுடைய அசராறுகள், அவர் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை முறைகள் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. அதன்படி வாழ்வதை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எஜமான் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கூட 24 மணி நேரம் கண்காணித்துக் கொண்டிருப்பார். நம்முடைய சஜாதா முனீத்தின் மோலாவும், அதே மாதிரி அலி ஹசரத் அவர்கள் தங்களுடைய மகனார் சஃபியுல்லாவையும் 2 பேரையும் கொண்டு வந்து நம்முடைய ஜமால் ஆசின் சர்தார் அவர்கள் ஜுபேரஸ்ட்டை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்க விட்டு நிப்பாட்டோன்னு நேராக கொண்டு வந்து என்ன விட்டாங்க. அப்போ வேற எந்த உஸ்தாதி வேணும், 24 மணி நேரம் உங்ககிட்ட வச்சு அவங்களுக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுங்க, அதபு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு வந்து குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ண வைங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வருஷம் நம்மள்கிட்ட மட்டும் தான், வேற யாரும் போகும் 24 நம்ம பக்கம் ஒரு பக்கம் பாடம் நடந்துட்டு இருக்கும். பாடம் நடத்துற பக்கத்தில் இந்த பக்கம் உட்கார வச்சு 2 பேரும் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் பாடம் சொல்லலை என்று சொல்லிட்டு மொயினுদ্দিন மௌலா அவர்களை நான் குச்சியை 2 அடியை போட்டேன். அழுதுகிட்டே வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே சொன்ன சர்க்காரை சொன்னேன். சரி அவங்க அம்மா சொல்றாங்க அனுப்ப வேணான்ட்டாங்க. ஒரு நாள் அனுப்பவே இல்லை. மறுநாள் வேற யார்ட்ட அனுப்புங்க அப்படின்னு அவங்க வீட்டில் அம்மா சொல்றாங்கன்னு ஜமால் சார் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, பா பிள்ளைங்க மேலே அன்பா நடந்துக்குப்பா, அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சாரத்தை கூப்பிட்டு ஜுபேரஸ்ட்டே அனுப்பிச்சு வைப்பாங்க 2 பேரையும் அப்படின்ட்டாங்க. திரும்ப என்னையே அனுப்பிச்சு வச்சிட்டாங்க 2 பேரும். அனுப்பிச்சு சர்க்கார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அன்பா நடந்துக்குப்பா, நீங்கள் அடிச்சா அவங்க வீட்டில் கோச்சிக்கிறாங்க ஜி சர்க்கார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு வருஷம் நம்மகிட்ட ஓதுனாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2 பேரையும் கொண்டு போய் அவங்கள 1வது முறை சேர்த்து விட்டாங்க. அந்த அளவுக்கு சர்க்கார் நாங்கள் நம்ம மேலே ஒரு முகப்பத்தும் அன்பும் பாசமும் ஜமால் சர்க்கார் அவர்களும் சரி, ஜமால் சர்க்கார் அவர்கள் அங்கே இருந்த காலங்களிலே அவர்கள் என்னுடைய தம்பி ஹஜ்ரத் அஸ்ஸாத் ஆலிம் ஷா அவங்க ஓதன காலத்தில் ஒரு வருஷம் அவங்க பின்னாடி தான் பதில் சொல்லுவாங்க. வேற யாரு பின்னாடியும் சர்க்கார் தொழுவ மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தொழு வைக்கிறாங்க முன்னாடி யாரும் இந்த இமாம் பண்ணி தொழுவ மாட்டாங்க. சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு சந்தேகமா இருக்குமா, இவங்க வந்து முஅத்தஸிலாவா, கொள்கையில இவங்க வந்து ஜபரியாக்களா கத்ரியாக்களா தெரியலையே. ஏன்னா எந்த கொள்கை கல்கள் இருக்கோ அந்த கொள்கையில சேர்ந்த மாதிரி ஆயிரும். அதுல தஹ்கீக் இல்லாம இருக்கிறாங்க. அதனால மிகுதமா யாரு பின்னாடி தொழுகிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்தா ஹாஃபிஸா பின்னாடி, அங்க வந்தா சர்க்காரும் தொழு வைப்பாங்க. அதுக்கடுத்து சர்க்கார் அஸ்ஸாத் ஆலிம் ஷா ஃபஜ்ர் தொழு வைப்பாங்க. ஃபஜ்ர் தொழு வச்சுட்டு ஒரு வருஷமெல்லாம் ஓத வைப்போம். அதாவது அலிஃப் லாம்ல ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 4 ஜுஸு 2 சும்னு ஓதணும். அது முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும். ரஜபு ஷாபான் கிட்ட நெருக்கமா வந்துடும். சர்க்கார் நாயகம் ஃபுல்லாக டெய்லி அவங்க ஊருக்கு போகிற டைம்லாம் கழிச்சோம்னு சொன்னால் எப்படியும் சில நேரம் கம்மியாக ஓதுவோம், டைம் ஆச்சுன்னா கம்மியாக ஓதுவாங்க. ஆக அப்படி ஓதும் ஒரு வருஷத்தை ஒரு ஹத்தை முடிச்சிருவாங்க. சர்க்கார் அவங்க பின்னாடி சொல்லுவாங்க அஸ்ஸாத் ஆலிம் ஷா. அதுக்கடுத்து நம்ம இன்னொரு தம்பி முகமது ஆலிம் ஷா வந்தாங்க, அவங்க பின்னாடி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சர்க்கார் ஹாஜா ஆலிம் ஷா பின்னாடி சொல்லுவாங்க. இந்த 3 பேர் பின்னாடி சொல்லுவாங்க. ஜமா ஃபஜ்ர் சொல்லுவாங்க. ஒரு முறை நாங்களும் போய் ஃபஜ்ர் சர்க்கார் பின்னாடி நானும் ஒரு சில நின்றுக்குவோம். ஃபஜ்ர் ஜமான் தொழு வைக்கும் போது ஒரு தடவை நாங்கள் சர்க்கார் இருந்தாங்க, சர்க்கார் பக்கத்தில் நான் நின்றுருந்தேன், இந்த பக்கம் சஜாதா நடுவில் நான் நின்றுருந்தேன். அப்போது
ஓதும் போது ஆலிம் சார் ஓதுனாங்க பது குரிஸ்மா ரப்பிக்க வத்தபத்தல் இலைஹி தபுத்தீலா அப்படின்னு ஆயத்து ஓதுன சர்க்கார் இப்படி ஒரு குலுங்க அப்படி இங்க அப்படியே சர்க்கார் நாயகம் ஜமால் சர்க்கார் அப்படியே இதுக்கிட்டு அப்படி அசைஞ்சாங்க. பொத்து இந்த பக்கம் சாய்ச்சி சஜ்ஜாத மேல உழுக இப்படியாக சர்க்கார் அவர் அப்படியே ஒரு சமாளிச்சு நின்றுக்கிட்டாங்க. அப்ப அப்படி என் கல்வி அப்ப ஆட ஆரம்பிச்சு அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன அவங்கள்ட்ட கைஃபியாட்டு பாருங்க. அந்த ஆயத்தை நம்ம வந்து சும்மா ஆயத்தா பாக்குறோம், அந்த ஆயத்தை அவங்க மினல்லா வரதா பாக்குறாங்க. அந்த அல்லாட்டு இருந்தே அந்த ஆயத்து வரத வது குரிஸ்மா ரப்பிக்க வத்தபத்தல் இலைஹி தபுத்தீலா நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆயுதம் தெரியும். ஆனா தபத்துல்னா என்ன? முற்றிலும் மஹ்லூக்கை விட்டு தன்னை அணு அணுவாக முற்றிலும் துண்டித்து ஹக்கின் பக்கம் ஒன்றிக் கொள்வது. அல் இனாபத்து மினல் ஹல்கி இலல் ஹக், ஹக்கின் பக்கம் போய் சேர்ந்து கொள்வது. இதுக்கு பேர் தான் தபத்துல் என்று சொல்வது. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்களுக்கு ஏற்பட்ட கைஃபியத் இருக்க நமக்கு பயந்து போய் கீழே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எஜமான் அவர்கள் ஒரு துள்ளினாங்க. அந்த காட்சியில நாம பார்த்தோம். ஷேகுமார்களோடு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நீண்ட காலம் 24 மணி நேரம் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்கி இருந்தான். இன்னைக்கு அந்த பொற்காலங்கள் நம்மள இல்லையே என்பதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கு. 24 மணி நேரம் அவங்க கூட இருக்கிற காலங்கள்லாம் எப்படி ஒரு பொற்காலமாக காலங்கள் கழிந்தது. அவங்க ஒருத்தருடைய ஒரு ஷேகமான அல்லாட்டு போன பின்னாடி தான் அவங்க அருமை தெரியுது. நம்ம அவங்களை இழந்து விட்டோமே, ஒரு பொக்கிஷத்தை இழந்து விட்டோமே, ஒரு மாபெரும் ஒரு ஹசானா நம்மளை விட்டு போயிடுச்சே என்றெல்லாம் பல முறை நமக்கு இப்பதான் கவலை வரும். நிஜமா அவர்கள் அடிக்கடி போன்ல சொல்லுவாங்க, சொல்லுவாங்கப்பா நீ ஒரு வாரம் வந்து தங்குப்பாங்க, உங்களுக்கு தனியா வீட்டுலாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றேன், உங்களுக்கு பேசிட்டே இருக்கணும், ஏதாவது பேசணும்னு ஆசையா இருக்கு வாப்பாலும் கூப்பிடுவாங்க. நிறைய சர்க்கார் வாசி நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கிறோமா, ஏதாவது சாக்கு சொல்லி வர்றதில்லை. அப்போ நமக்கு இப்பதான் ஏக்கமா இருக்கு, அந்த மாதிரிலாம் கூப்பிட்டாங்களே நம்ம வரலையே, அவங்க பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்றெல்லாம் நமக்கு ஏக்கமா. அதே மாதிரி தரீக்கத்துல சில நுணுக்கமான சந்தேகங்கள் இருந்தா வேற யார்கிட்ட போய் கேட்கும்? வைத்திய நாயகம் இல்லை, ஜமாலி நாயகம் இல்லை, யார்கிட்ட போய் கேட்போம்? நுணுக்கமான சில சந்தேகங்கள்லாம் வரும். அதை நான் குறிச்சு வச்சுக்கிறேன். இங்கே வரும்போது சர்க்கார்ட்ட கேட்பேன். அது ரொம்ப எளிமையான மிசால்கள் சொல்லி உதாரணம் சொல்லி விலைக்கு அமைச்சோம். நப்ச குல்னா என்ன, அக்கலை குழுக்கும் நப்ச குழுக்கு என்ன சர்க்கார் வித்தியாசம், சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நான் கேட்பேன் அவங்கள்ட்ட. வெளியே போய் யார்கிட்ட கேட்க முடியும்? இன்னைக்கு ஆலிம் சார்கிட்ட கேட்க முடியுமா? மிகப்பெரிய டிகிரி வாங்கின அரபி பண்டிட்கள் போய் கேட்க முடியுமா? எந்த ஆளுநர் கேட்க முடியும்? அதுல ஆராய்ச்சி செய்து அதுல சதா ஊறி திளைத்தவர்கள் தான் சஜ்ஜாதா சொல்லலாம். இந்த மாதிரி நுணுக்கமான பாயிண்டுகள் இருக்குல்ல, தரீக்கத்துடைய பாயிண்டுகள்லாம் ரொம்ப அற்புதமா ஹகாய்க்குடைய பாடத்துல ஏகுதாத் ஹஸ்தே மஹனா என்ன ஒரு கேட்டேன், ஹஸ்த மசு காபில மசுக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரிலாம் சில சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னா விரிவான விளக்கம் சொல்லுவாங்க. ரொம்ப நீண்ட நேரம் அதுக்கு உட்கார்ந்து எஜமான் அவர்கள் சடையாமல் அல்லாஹ் ஜல்லஷானு ஃபضல கொண்டு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான ஆற்றலை பஹருல் உலூமாக இல்முடைய ஞான கடலாக இருந்தார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் ஃபைசி நாயகத்திடத்திலேயும் ஜமால் சர்க்காரத்திலேயும் நூரி நாயகத்திலையும் ஃபைசானை அந்த இளம் பருவத்தை அவங்களுடைய இளம் பருவத்துல மற்றவரெல்லாம் ஆடி பாடி விளையாடக்கூடிய காலத்துல தெரு சுற்றக்கூடிய காலத்துல அவங்க தன் காலங்கள் எல்லாம் ஷேகமாவுடைய காலடியில் தான் செலவழிச்சாங்க. ஷேகமாவுடைய காலடியே தன்னுடைய பொக்கிஷமாக்கிட்டாங்க. இன்னும் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்ச புதுசுல எல்லாரும் முது மாப்பிள்ளை தேடுவாங்க, இரவெல்லாம் சர்க்காட்ட உட்காந்துருவோம், கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா போமா உங்க வீட்டுல தேடுவாங்க என்று பார்த்தா முதல் நாள்லயே பார்த்தா சர்க்காட்ட வந்துட்டாங்க. கல்யாணம் முடிச்ச முதல் நாளே மனைவி வீட்டை போல ஃபைசி நாயகர் வந்து உட்காந்துருந்தாங்க. உட்காந்து சர்க்கார் ரொம்ப நேரம் ஆச்சுமா சொல்லி அவர் வண்டி பிடிச்சி கொண்டு வீட்டில் விட்டுருவாங்கம்மான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய இன்பம், அவர்களுடைய சந்தோஷம், அவருடைய மகிழ்ச்சி எல்லாமே ஷேகுமாருடைய காலடியிலே, ஷேகுமாருடைய தாலீமாத்துகளில் அதை பெறுவதிலே, அதை பயன்படுத்துவதில் தான் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதை நாமெல்லாம் இந்த சந்தோஷங்களை நாம் பயன்படுத்தணும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அத்தகைய பெரும் பாக்கியம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அப்படி 24 மணி நேரம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வின் சிந்தனையில வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா அவர்கள் பெற்ற அந்த ஞானங்களுடைய பரக்கத்தை எல்லோரும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.